எல்லாம் சைட்ல ஆடுனா பக்காரும் போது குச்சிக்கினா போதா. சரி இது எங்கேருந்து எடுத்துன்னு வந்தா? இதெல்லாம் உனக்கு முக்கியமா உனக்குயா? எத்தனை வந்து குத்தா ரெடி பண்ணி வச்சியா? இல்லடா 2 சேரம் ஒரே மாதிரி எடுத்துன்னு வந்துக்கிறியே, எங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன்னு கேட்டேன். அதெல்லாம் கேட்காதானா? அருணா மக்கத்துக்கு நல்லா இருக்குதுல்ல. சரிடா, அவன் எங்க போயிட்டான்? ஆளே காணோம். என்ன கேட்டா எனக்கு தெரியும், நான் தான் வேலையில செஞ்சுதாகிறேன். ஆமாண்டா, அந்த பையன் மோசமானும் அதுல என்ன கோவிச்சு விட்டுறான். அதான் சொல்றான், என்னை மட்டும் வேலைக்கு வச்சுக்கோ, அவனுக்கு நிக்குது. எங்கடா வராதுறான்னா கூட அவங்க அப்பா கூப்பிட்டு வந்துடுறான். ரொம்ப தொல்லையா இருக்குடா. உனக்காக நான் என்ன பேசி பாக்கட்டா? என்ன பேச போற? டேய் முதல்ல வேலைக்கு வேணான்றாரு, வேற எங்கன்னா போய் வேலை தேடிக்கிறான்னு சொல்லிடுறேன். சரி சொல்லி பாரு, கேட்டா பாக்கலாம். நான் எனக்கு முன்னாடி வாய்க்கு வந்துட்டுக்கிறான். முதலாளி அங்க பாரு. ஆடா இதான் வேலைக்கு வர டைமா? ஒரு பெரிய பஞ்சாயத்துனா, நான் தான் பேசி விட்டு வந்தேன். பஞ்சாயத்தா? என்னடா பஞ்சாயத்து? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆயா வீட்டுக்குது. சரி, அந்த ஆயாவோட புள்ள வந்து பெரிய ரோடி, பயங்கரமான ரவுடியா? ஐயா ஜெயில போயிட்டு வந்துக்கிறாரு, பார்த்தாலே பயப்படுவேன் நானு. நீயே பயப்படுவியா? சரி அப்புறம் என்னாச்சு? அவங்க வீட்டாண்ட இருந்து யாரோ 2 சேர் திடீர்னு போயிட்டுக்கிறான். நான் பேசினேன் போது தலை அப்படி இப்படின்னு போதே. சேரா? என்ன கலர் சேரு? ப்ளூ கலர் நினைக்கிறேன், அவங்க சண்டையில அப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. அது புது கலரா இருக்காது, கருப்பு கலரா இருக்கும். ஆமாப்பா, கருப்பு கலரா இருக்கும். அட கருப்பு கலரும் ப்ளூ கலரும் நந்தத கேளு. சொல்லுப்பா, அப்புறம் என்னாச்சு? அவன் இவ்வளோ பேரு கத்தி எடுத்துக்கினே ரோட்ல வட்டை போட்டுனுக்கிறான். வட்டமா? என்னத்துக்கு? எவன் சேர் எடுத்துன்னு வந்தானோ அவனை பூச்ச வட்டத்துல வச்சு வெட்டுவானா. வெட்டுவானா? நீ இல்லடா அதிச்சவரா? கம்னரா, இதுனா நம்ம கிட்ட 2 சேர் புதுசா இருக்குதே. அது ஒண்ணும் இல்லப்பா, நான் காசு கொடுத்து வாங்கினேன். போய் சொல்லாதண்ணா, நான் தானே எடுத்துன்னு வந்து குத்தேன். ஏய் கம்னரா. ஹலோ பக்கத்து வீட்டுக்காரியா, இங்க 2 சேர் இருக்குது, அது உங்கள்ட்ட வந்து பாருங்க. டேய் யாருடா சொல்ற? அந்த சேர் வந்துச்சுல அவருக்கு தானே. டேய் அவனுக்கு என்ன போன் பண்ண? நோ 2 சேர் தொலைஞ்சிக்குதுன்னா நீ வேற சேர் வாங்கிக்கிற, நம்ம சந்தேகப்பட மாட்டாங்க. கரெக்டா சொன்னப்பா, நம்ம மேல சந்தேகம் பிடிப்பாங்களா? டேய் இந்த சேர் ஏறா, எங்க இருந்து எடுத்து அங்கே எடுத்து போறா? நோ நானும் எப்படி சொல்லிட்டா டப்புன்னு, உனக்காக எடுத்துன்னு வந்தா. எத்தனை வந்ததா? வாயின் வரலையா? காசு குத்து யாரு வாங்கினா? சொன்னாதான் எடுத்துன்னு வந்தா. ஓ அந்த சேர் தானே இது? டேய் ஏன்னா எல்லாத்தையும் என்ன கோத்து விடுறீங்க? ஒழுங்கு சேர் எங்க இருந்து எடுத்து வந்து அங்கே எடுத்துன்னு போடா. நானே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நீ கேட்டா எனக்கு என்ன இருக்கு, கேட்கலாம் எனக்கு என்ன இருக்கு? போடா. என் வட்டாசி முஞ்சா சக்குன்னு வா, எவன் இருந்தாலும் போட்டுடுறேன். இதோ வந்துட்டாங்களே, வாணா. எங்கடா சேர் இருக்குதுன்னா? அதோ கூட பாருண்ணா, தெரியல. டேய் மாவனே, நம்ம சேர் தாண்டா ஒஸ்ட்டுக்குறாங்கடா. ஒஸ்டாலா? ஏ கேவி, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிருந்தா? உன் பானை வயிற்றுக்கு சோறு செஞ்சிருந்த. சொல்லி காட்டியா அவனை போட்டுருவேன். மூதேவி, ஆனா ஓனா எடுத்துக்கிறான் பிளாஸ்டிக் கத்திய. பிளாஸ்டிக் கத்தியா இது? ஏய் எவன்டா எடுத்துதான் சேரா? இவதான் எங்க முதலாளி. நான் இல்ல ஏன்டா டிஸ்ட்ரிபியூஷன் முஞ்ச காசு குத்து வாங்க மாட்டாடா சேரா? ஏம்பா நான் எதுவும் சொல்லப்பா, இவன் தான்ப்பா எடுத்துன்னு வந்தான். முதலாளி நீ கேட்டதான் எடுத்து வந்தான், ஏன் கோத்து விடுறா? ஏன்டா இப்பதான் ஆயாக்கு தானே பண்ணிக்கிறியா? அப்பா நான் எதுவும் எடுக்கலப்பா, இவன் தான்ப்பா எடுத்துன்னு வந்தான். ஏய் கேவி, அந்த சேர் வாங்கும் போது எவ்வளோ? வாங்கும் போது 1000, இப்போ பழகிடுச்சுல 1500. ஏய் 1500 ரூபாய்டா. 1500 ரூபாயா? அது வேற பயணிச்சுருந்து என்னது அது? ஒரு சின்ன கோய பெருசா காசு அதிகங்களா? ஆமா அதே மாதிரி தான்டா, ஒரு சேரை வாங்கி பயிட்டு பருத்தின்னு வந்தல, அதோட ரேட் அதிகம். இது என்னப்பா லாட்சிக்கு? முதலாளி உனக்கு ஒண்ணுமா புரியல? சுத்தமா புரியலடா, சொல்றா. ஒரு கோய் சின்னதா இருக்கும்போது ஒரு ரேட்டு, பெருசா இருக்கும்போது ஒரு ரேட் இல்ல? ஆமாண்டா, அது கோய் குஞ்சுடா. அதே மாதிரி தான் அவர் ஒரு சேர் வாங்கினார்ல, அது பயிற்சா இருக்கு. பழகிடுச்சு இல்லடா, அது பேர் பழசா ஆயிடுச்சுடா. டேய் பைசா அது புதுசா, அது காசு ஒரு 1500 ரூபாய். புதுரு முதலாளியா வீட்டுக்கு என்ன போறாங்க? அட பாய்ங்களா, எப்படிலாம் கோத்து விடுறீங்கடா. குடுக்குறியா இல்லையா? மண்டிலே போடுவேன். இது மண்டிய போடுற மாதிரி இருக்கு, ஏன் மண்டியில போடுமா? டேய் டைமிங்ல பாத்து இருக்காத, ஒழுங்கா காசை கூடா. அட பாய்ங்களா.
என்னடா லாடா 1000 ரூபாய் தரேன் ஆர்வே கார்டு மூஞ்சியா. நம்ம பழைய சேர் தானேப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஓ அப்ப பைசானா காசு கம்மியா? ஆமாப்பா, இது கூட தான் பழசாயிடுச்சு. இது வித்தா கம்மியா தானே தருவாங்க. இவன் லாஜிக்லாம் பேசுறீங்கிறான். போட்டு தரா போட்டுருங்க. கூடவே இந்த குழி பறிக்குது பாரு. எப்பா இந்த காசு அது அப்பயே கொடுக்கான்னு தண்டா கல்யாணம் இல்லையா? வா கேள்வி போலாம். டேய் உங்களுக்கு என்னடா நான் பாவம் போனேன், ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? முதலாளியா வந்துடுறேன் இரு. எங்க போறான் இவன்? முதலாளியா நானும் வந்துடுறேன் இரு. எங்க போறானுங்க இவனுங்க? பேசுபடி ஓட்டச்சாரை வித்து குத்துட்ட அந்த 500 ரூபாய். சரிதான்ப்பா. ஏய் எனக்கும் பங்கு தெரியும்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யணா. உனக்கு 250, எனக்கு 250. டேய் சண்டை போட்டுக்காதீங்கடா. இனிமேல் பழைய போல அந்த எடுத்துன்னு தரேன் வித்து குத்துருங்க. சரிதான்ப்பா. சரி வட்டுமா கேள்வி போலாம். டேய் என்னடா நடக்குது இங்க? முதலாளி வா, கஸ்டமர் வந்துட்டான், கடைக்கு வா போலாம். டேய் என்னடா அவங்ககிட்ட பேசியிருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி, வா முதலாளியா.